சார் வணக்கம் சார். வணக்கம். சமீபத்தில் கூட இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து தன்னுடைய படத்துக்கு இளையராஜா மியூசிக் வந்து அறிவிச்சிருந்தார். இதுக்கு முன்னாடி கூட கார்த்திக் சுப்ராஜ் கூட ஒரு படத்துக்கு இளையராஜா வந்து கமிட் பண்ணியிருக்காரு. தொடர்ந்து பெரிய இயக்குனர்கள் இப்போ சமீப காலமாக இளையராஜா கிட்ட இந்த வாய்ப்பை கொடுக்குறதான காரணம் என்ன சார்? இல்லை, நீங்கள் வந்து இளையராஜா வந்து ஃபீல்ட் அவுட் ஆகிட்டாரா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. நீங்கள் வந்து சமீபமாக இவங்கெல்லாம் வந்து இவ்வளோ தூரம் போயிட்டுருக்காங்களே அப்படின்னு. இளையராஜா வந்து எப்போயுமே வந்து இசைஞானி இளையராஜா எவர் கிரீன் அப்படின்றதுல வந்து மாற்றுக்கிறது கிடையாது. இடையில அவருடைய பாடல்கள் அந்த அளவுக்கு பெரிய அளவில் எடுபடலை. அது ஒன்றா உண்மைதான். பெரிய அளவில் அவர் பழைய டியூன் தாங்க போட்டுட்ருக்காரு அப்படின்லாம் கூட சொல்லியிருந்தாலும், இன்னைக்கு வரைக்கும் தமிழ் சினிமாவில், ஏன் இந்திய சினிமாவில் ஒரு அசைக்க முடியாத சக்தியாக இருக்கக்கூடியவர் வந்து இளையராஜா. அதில் மாற்றுக்கிறது கிடையாது. இன்றைக்கும் அவருடைய கச்சேரிகளுக்கு அவ்வளோ பெரிய கூட்டம். இன்றைக்கும் அந்த 90s பாடல்கள் 80s பாடல்களில் இன்றைக்கி அப்படி விரும்பி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அந்த ராயல்ட்டி இருக்கு இல்லைங்களா, அதையே அவ்வளோ தொகை வந்துக்கிட்டு இருக்கு. இடையில் அவருக்கு ஒரு சின்ன தொய்வு ஏற்பட்ட பொழுதும் மக்கள் என்ன பண்ணாங்க, புது புது மியூசிக் டைரக்டர் இன்றைக்கி வந்து இருக்காங்க. இந்த பசங்க 2K கிட்ஸ், ஜென்சி கிட்ஸ், இவங்கெல்லாம் வந்து சாய் அபேங்கர், அனிருத், இந்த மாதிரியான மியூசிக் டைரக்டர் வந்தாலும் எவர்கிரியான இளையராஜா அவர்களை அசைச்சிக்க முடியாதுன்னு. மிக முக்கியமான ஒரு விஷயம் இளையராஜா அவர்களுடைய ஒரு பெரிய பலம் என்னென்னா ரீ ரெக்கார்டிங். நீங்கள் இப்போ இருக்கிற பசங்க வந்து ரீ ரெக்கார்டிங்கில் எந்த அளவுக்கு பாட்டில் கிட்டில் ஏதாவது ஒன்று பண்ணிடுறாங்க அந்த பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி. ஆனால் ஆர்ஆரில் வந்து அவங்க கொஞ்சம் ஒரு தொய்வை இது பண்ணிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரகுமான் தான் முன்ன மாதிரி இல்லை. ரகுமானும் பார்த்தீங்கன்னா அவர் அந்த ஆல்பம், அப்புறம் வந்து மேற்கத்திய படங்கள், இதுக்கெல்லாம் ஒர்க் பண்ண போயிடுறாரு. இப்போ எல்லாருடைய கவனம் இப்படி இளையராஜா பக்கம் திரும்பி இருக்குது. உண்மையிலே வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். இன்னும் என்கிட்ட அந்த ஸ்டஃப் இருக்குதுப்பா அப்படின்ட்டு வந்து அவர் நிரூபிச்சிருக்காருன்னு சொல்கிற மாதிரி மாரி செல்வராஜ், கார்த்திக் சுப்பராஜ் எல்லாரும் வந்து போயிட்டுருக்காங்க. இளையராஜா என்றுமே எவர் கிரீன் அப்படின்னு தான், மாற்று கருத்து கிடையாது. என்ன ஒன்று, கொஞ்சம் இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வேறு மாதிரி அவர் அப்டேட் பண்ணிக்கணும். அதை யாரும் அவர்கிட்ட சொல்ல முடியாது. வந்து அவர் டென்ஷன் ஆகிடுவார். அதனால் அவர் என்றைக்காக இருந்தாலும் ராஜா தான் சார். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா, இப்போது மியூசிக் டைரக்டர்லேயே வந்து நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா சாய் அபேங்கர், அனிருத், ஒருவேளை இவங்களுடைய டேட் கிடைக்காததுனால திரும்ப இளையராஜா பக்கம் வந்துடுறாங்களா அப்படின்ற மாதிரி கேள்வியும் ஒரு பக்கம் முன்வைக்கப்படுது. இது எப்படி சார் பார்க்கல? இல்லை, அதுவும் ஒரு காரணம். நீங்கள் சொல்கிறது அதையும் ஏற்றுக்கணும். இன்னும் சொல்கிற மாதிரி இப்போ அனிருத்னா அவர் எல்லா படத்துக்கும் மியூசிக் பண்ணுறது கிடையாது. அவர் பார்த்தீங்கன்னா விஜய் படம், அஜித் படம், ரஜினி படம், இந்த மாதிரி தான் பண்ணியிருக்காரு. ரஜினி படத்தை பண்ணிகிட்டு இருக்காரு. கமல் படம் எப்போயாவது பண்ணுறாரு. அவர் ஒரு புதுமுகத்து படத்துக்கு பண்ணுங்க அப்படின்னா பண்ண மாட்டார் நிச்சயமாக. ஏன்னா அதில் தெரிஞ்சு போயிடும். நீங்கள் எதில் ஓடுற குதிரையோ அதில் தான் வந்து சவாரி பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சாய் அபேங்கர் வந்து கிட்டத்தட்ட அவருக்கு 24 படமோ 26 படமோ இருக்குதுன்றாங்க கையில். வந்து இந்த கருப்பு படத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவருக்கும் ஒரு இதுவாகிடுச்சு. ஆனால் இருக்கிறத 2-3 மியூசிக் டைரக்டர்கிட்ட எல்லாரும் போய் முட்டும்பொழுது என்ன ஆகும், சரி இருக்காரு இசைஞானி, அவர்கிட்ட போயிட்டு நம்ம ஒரு பாட்டை கேட்போன்னு இவரும் டக்குலாம் ஒத்துக்க மாட்டார். வந்து இவரும் கதை கேட்பார், அது பிடிச்சிருக்கணுன்னுவார். இதில் ஏன் அந்த மாதிரியான இதெல்லாம் வச்சுருக்கீங்க நீங்கன்னுவார். இல்லை பண்ண முடியாதுங்க, நீங்கள் கிளம்புங்கன்னுவார். நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் பரவாயில்ல அப்படி கிளம்புங்கன்னுவார். இன்னும் கேட்டால் இளையராஜா அவர்களுடைய ஆரம்ப பீக்கில் இருந்த காலகட்டங்களில் பல பேருக்கு சம்பளம் வாங்காமலே வந்து மியூசிக் பண்ணி கொடுத்துருக்காரு. ஏன்னா அவரை வந்து ஒரு கோபக்காரர், ஒரு முசுடு இப்படி தான் சொல்கிறாங்களே கண்டி, அவருக்குள்ளே ஒரு நல்ல உள்ளம் இருந்திருக்குது. ஒரு சம்பவம் சொல்லணும்னா, எனக்கு தயாரிப்பாளர் நடிகரமான சங்கிலி முருகன் அவர்கள் சொல்லியிருந்தார். ஒருத்தர் ஒரு படம் எடுத்துட்டு எல்லாத்தையும் அடமானம் வச்சு எடுத்துட்டார். எடுத்து முடிச்சு போட்டு பார்க்குறாங்க, அந்த படத்தில் ஒன்றுமே இல்லை. இவர்கிட்ட வந்து ஓன்னு அழறாப்லையாம். அழுத உடனே அவர் என்ன சொல்கிறாராம், ஒரே ஒரு ஐடியா, நீ போய் நேராக ராஜா சார் காலில் விழுந்துரு. உன் நேரம் நல்ல நேரமாக இருந்ததுன்னா அவர் படம் அந்த படத்துக்கு பண்ணுறேன்னு சொன்னால் அந்த படம் ஓடிடும். உன் நேரம் தான் அது. அந்த நேரம் உன் நேரம் ஒர்க் அவுட் ஆகலை, நீ போயா கிளம்பி போயான்னு சொல்லிட்டா நீ வந்துடு அப்படின்னு போய் அதே போல் தான் நேராக விழுந்து கொண்டாட்டி தாலியை எடுத்து போய் வச்சுருந்துக்கிறாரு. இதான் சார் என்கிட்ட. அவரு அதை பார்த்தோன்னே டென்ஷன் ஆகிட்டுக்கிறாரு. டென்ஷன், யோ நான் பண்ணித்தரேன், நீ போயா அதெல்லாம் எடுத்துன்னு வராது என்கிட்டன்னு சொல்லி அந்த படத்தை உட்காந்தது. படம் பேர் என்னான்னு தெரியல, வந்து சொல்ல கடைசி வரைக்கும் அவர் சொல்ல. அந்த அளவுக்கு அந்த டைரக்டர் குப்பை மாதிரி எடுத்து வச்சிருந்தார். அது சீன் ஆர்டர்லாம் மாற்றி ரீ ரெக்கார்டிங் போட்டு அந்த படத்தை 100 நாள் படமாக ஆக்கியிருக்காரு. ஒரு மியூசிக் டைரக்டர் பாருங்கள், ஒரு டைரக்டரை சொதப்பி வச்சிருந்த ஒரு படத்தை ஒரு மியூசிக் டைரக்டர் அதை ரீ ரெக்கார்டிங் மூலிமா, பாட்டு மூலிமா சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகியிருக்காருன்னா அது இளையராஜா அவர்களால் மட்டும்தான் சாத்தியப்படும், வேற யாராலும் முடியாது. சார் இன்னொன்று, சமீப காலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு படம் ஹிட் ஆகிடுச்சுன்னா போதும், இயக்குனராக இருக்கட்டும் இல்லை ப்ரொடியூசராக இருக்கட்டும், அடுத்து பார்ட் 2 இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை போட்டு வச்சுருவாங்க. சரி, இந்த பார்ட் 2க்கான காரணம் என்ன சார்? ஒருவேளை பிஸ்னஸ்க்காக இதை வந்து சொல்லி வைக்கிறாங்களா சார், அடுத்து நம்ம ஒன்று இப்படி பண்ணுவோம் அப்படின்ட்டு? இல்லை, இந்த பார்ட் 2வே வந்து சரியான இதுவே கிடையாது. வந்து நீங்கள் எத்தனை பார்ட் 2 வந்து ஓடி இருக்குது. வந்து
இந்தியன் அப்படின்னு சில படங்கள் வந்து எவர்கிரீன் தான். இப்போ இந்தியன்னா அது ஒரு எவர்கிரீன் மூவி. அதில் ஒரு பார்ட் 2 எடுத்து பார்ட் 3க்கு ஒரு லீடு கொடுத்து பார்ட் 2வே சுத்தமாக போயிடுச்சு. ஆனால் எப்பயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரஜினிகாந்த் மீது 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் அவரை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பாட்சா தான், ஒரே ஒரு அண்ணாமலை தான், ஒரே ஒரு முத்து தான். அதில் வந்து அடுத்தது இதுவே கொடுக்க மாட்டார். அவ்வளோதான் எடுத்தாச்சா, அது சூப்பராக ஓடிச்சா, படையப்பா ஓடிச்சா விடுங்க. படையப்பாவுக்கு பார்ட் 2லாம் எவ்வளோ பேர் இது போய் கேட்டாங்க, வேணாம் அப்படின்ட்டார். ஏன்னா இந்த பார்ட் 2ன்ற இது கான்செப்டே ரொம்ப ரேராக தான் ஒர்க் அவுட் ஆகும். அது எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா திருஷ்யம் 3 வரைக்கும் இதுவாச்சு, 2 வரைக்கும், 3 எல்லாம் காலி ஆகிப்போச்சு. துரேந்தர் 1, துரேந்தர் 2, 3 தாங்கமா தாங்காதான்னு தெரியல. வந்து இதோட கதையை முடிச்சிடணும். அதுக்கப்புறம் வளவலன்னு எடுத்து போனால் வலுக்கட்டாயமாக எடுத்து போகிற ஒரு கதையாக இருக்கும். அதுவும் ஃபெயிலியரான படங்களுக்கெல்லாம் வந்து பார்ட் 2 வேறு கொடுப்பாங்க. வந்து அவங்களாம் நினச்சிக்கிட்டு, நான் ஒரு பேரை சொல்ல விரும்பல, ஒரு ஹீரோ அது அப்படி ஒரு பயங்கரமான மக்கள் அந்த படத்துக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு. 1000 கோடி அடிக்க போகுது, இந்த கோடி அடிக்க போகுதுன்னு அது கடைசியில் பார்ட் 2 ஒரு லீடு கொடுத்துருப்பாங்க. ஜனங்கள்லாம் திட்டின்னு, ஏன் இதையே பார்க்க முடியல, இல்லை வேறு பார்ட் 2 வேறவா அப்படின்னு. அந்த பார்ட் 2ன்ற விஷயம் எல்லா படங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகாது. ரொம்ப ரேராக ஒரு சில படங்களுக்கு மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும் இவங்களாம் நினச்சின்னு. ஆனால் அதே சமயத்தில் அந்த படம் தோற்று போயிடுச்சுன்னா சுத்தமாக அந்த பார்ட் 2ன்ற கனவே ரப்பர் வச்சு அழிச்சிட வேண்டியது தான். அது மாதிரி சம்பவங்களும் நடந்துருக்குது. சார் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ இன்ஸ்டா பிரபலங்களை படத்தில் நடிக்க வைக்கிறது, ஒருவேளை அது ப்ரமோஷனுக்காக இருக்குமா, இல்லை என்ன சார், அது என்ன ரீசனுக்காக அதை பண்ணுறாங்க சார்? இல்லை, உங்களுக்கு காலத்துக்கு தகுந்த மாதிரி ஓடணும் அப்படின்ற ஒரு விஷயம். அதே கூட ஒரு குற்றச்சாட்டாக கூட வச்சுருந்தேன். குற்றச்சாட்டு மாதிரி இல்லை, நாங்களாம் வந்து அந்த காலத்தில் வந்து தொழில்முறை நடிகராக நடிச்சிட்டு வரோம், நாங்கள் நடிகர் சங்கத்தில் பதிவு பண்ணி வச்சுருக்கிறோம், நாங்கள் இன்ஸ்டியூட்டில் படித்தவங்க, நாங்கள் கூத்துப்பட்டையில் படித்தவங்க, நாங்கள் நாடக கலைஞர்கள், இப்படியா நாங்கள் இருக்கும்பொழுது திடீர்னு இன்ஸ்டாவில் வரவங்கள வந்து இன்ஸ்டா பிரபலங்களை ரீல்ஸ் போடுறவங்கள நடிக்க வச்சுருங்க, எங்களுக்கு என்னங்க ஆகிறது குழப்பம் அப்படின்பொழுது அந்தந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் பிரபலமாக இருக்கிறாங்க, அந்தந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் அந்த ரசிகர்கள் விரும்புகிறாங்க அப்படின்ட்டு வந்து பயன்படுத்திக்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் கூட இந்த விஜய் சித்து இதில் 2 பேர் இருப்பாங்க, அவங்கள நடிக்க வச்சுருந்தார், பயங்கர ஹிட் ஆகி போச்சு. அது வந்து அந்த மாதிரி வந்து இப்போ ஜிபி முத்து ஒரு படத்தில் நடிச்சிருந்தாப்புல, அவர் பீக்கில் இருந்தப்போ அது ஓடிச்சோ ஓடி அதை வரவேற்றாங்க. வந்து அது மாதிரி இப்போ வந்து இன்ஸ்டா காலம் ஆகிப்போச்சு. இன்ஸ்டா தான் இன்றைக்கி அதிகப்படியாக வந்து இளைஞர்கள் பார்க்குறாங்க. இதில் யார் பிரபலமாக இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு காட்சியை கொடுத்து இல்லை ஒரு கேரக்டரை கொடுத்து பண்ணும்போது அது படத்துக்கும் வியாபாரத்துக்கும் வெற்றிக்கும் உறுதியாக இருக்குதுன்னு அவங்க நம்புகிறாங்க. சார் அது ஒரு பிரபலத்தை வச்சு மட்டுமே ஒரு படம் ஓடிடுமா சார்? திறமைன்னு ஒன்று இருக்குல்ல சார். இப்போ கோடம்பாக்கம் வளசரோகம் சைடில் எத்தனையோ காலங்களாக வந்து பார்த்தீங்கன்னாக்க நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்க, வெறும் திறமையை மட்டுமே வச்சுக்கின்னு. அவங்களுக்குலாம் வாய்ப்பு இல்லாமல் போயிடுது இல்லை சார் இது மாதிரி வர்றதுனால? இது எப்படி சார் பார்க்க? இல்லை, அது ஒன்றுமே பண்ண முடியாது. வந்து உண்மையாக வந்து இன்னும் வந்து சினிமாவில் போய் ஒரு சீன் நடிக்காதவங்களாம் இருக்கிறாங்க நீங்கள் சொல்கிற ஏரியாவிலேயே. வந்து அதை மீறி இவங்க வந்து இன்ஸ்டாவிலையும் பார்த்தீங்கன்னா, நாங்கள் என்ன வந்து சும்மா ரீல்ஸ் போடுறத எந்த அனுபவம் இல்லாமல் ரீல்ஸ் போடுறத மக்களை என்ன பார்க்காமல விட்டுறாங்க, அப்படி நாங்கள் என்ன பிரபலம் இல்லையா, எங்களுக்கு நடிக்க தெரியாதா, எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா தானே அப்படின்ற கேள்வியும் இருக்குது. அதே வேளையில் இந்த மாதிரி பிரபலங்கள் இந்த இன்ஸ்டா இப்போ வரவங்கலாம் பார்த்தீங்கன்னா லாங் டைம் நிற்க முடியாது. அந்தந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி வருது. இது ஒன்றுமே பண்ண முடியாது. இதிலிருந்து யாராவது அதிர்ஷ்டமாக ஹிட் ஆகி படங்கள் வெற்றி பெற்று அடுத்தடுத்த படங்கள் கமிட் ஆகி போகும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆவாங்க. அதே வேளையில் நீங்கள் சொல்கிற மாதிரி எவ்வளோ பேர் இன்னும் பார்த்தீங்கன்னா வடமணி பஸ் ஸ்டாண்டு, அப்புறமா வந்து இந்த பிரசாத் ஸ்டுடியோ எதிர்க்க இருக்கிற டீ கடை, காவேரி கார்னர் டீ கடை, இந்த பகுதியெல்லாம் வந்து ஏதாவது ஷூட்டிங் இருக்குமா மச்சான், ஏதாவது கம்பெனியில் வாய்ப்பு இருக்குமா, ஏதாவது நடிக்க சான்ஸ் இருக்குமா அப்படின்னு இன்னும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இருந்துக்கிட்டே இருக்குது. வந்து ஆனால் திரைப்படம் எவ்வளோ பேர் தான் அது தக்க வச்சுக்கும். அது அதனால் யாருக்கு லக்கு இருக்குதோ அவங்க இப்போ நேரம் நல்லா இருந்ததுன்னா ஒர்க் அவுட் ஆகி தூக்கி உச்சத்தில் போகும். நேரம் ஒர்க் அவுட் ஆகணும்னா அவ்வளோதான். இதுதான், வேறு ஒன்றுமே இல்லை. சிம்பிள் லாஜிக். கருத்துக்கள் ரொம்ப நன்றி சார். வணக்கம்.